கைஸ், வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நாங்கள் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீன் தெரியிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, விருப்பம் பண்ணவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். 23/1 ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு அப்சைடில் 25,360க்கு மேலே போக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அங்கேருந்து ரிவர்ஸில் ஆன மார்க்கெட் நம்ம லெவன்ஸ் ஆன 25,230, அதே நேரத்தில் 25,194, அதே மாதிரி 25,100, 25,075 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்காங்க. நம்ம லெவல்ஸ் டவுன் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு லெவல்ஸும் ஆக்ட் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு கீழே இருந்த மார்க்கெட் 25,194 வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் 230ல் ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு அங்கேருந்து போய் திருப்பி ரிவர்சல் ஆயிருக்கு. திருப்பி ரிவர்சல் ஆன மாதிரி எவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா 25,075 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ நம்ம லெவல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி அனலைசிஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,300 கால் அண்ட் 25,300 புட், இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம். இதில் 123 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 102 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல், ரெண்டு சைடுக்குமே. அதே மாதிரி மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட்டாக வந்துட்டு மார்க்கெட் மேலே போக முடியாமல் சஸ்டைன் ஆக முடியாமல் தரமாடுறாங்க. இப்படி எடுத்துருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,300 புட், நீங்கள் நல்ல பத்தில் தெரிஞ்சிருக்கும். 25,300 புட்டு 71க்கு கீழே போகல, எஸ்டர்டே லோக்கு கீழே போகல. அதே மாதிரி இங்கே கால் சைடில் 200, அதாவது 25,300ஓட டே ஹை 200க்கு மேலேயும் போகல. ஸோ நீங்கள் ப்ராப்பரான என்ட்ரி அப்படின்னா 200ல் என்ட்ரி எடுத்து 251 நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே தெரிஞ்ச டார்கெட் தான். பட் ஆனால் புட் சைடில் மார்க்கெட் இங்கே மேலே போக முடியல அப்படிங்கிறத நம்ம லெவல்ஸை மேக்ஸ் லெவல்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே ப்ராப்பரான என்ட்ரி எங்கே என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 123 நம்மளோட கீ லெவலில் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். கீ லெவல்லேருந்து ஒரு 25 பாயிண்ட் நீங்கள் பிடிச்சிருந்தாலே ஃபஸ்ட்டு டார்கெட் 160 வரைக்கும் போயிருக்காங்க. நீங்கள் ஒரு 25 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ மார்க்கெட் திருப்பியும் கீழே ரிவர்சல் ஆகிட்டு திருப்பியும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மேலே போயிட்டு திருப்பி கீழே ரீடெஸ்ட் ஆகிட்டு திருப்பி மேலே போவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கீ லெவல் ரெண்டாவது டைம் வந்திருக்காங்க பாருங்கள், 123 மேலே. திருப்பி நீங்கள் 123ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டார்கெட் 200, ஆனால் ரெண்டாவது டார்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னா 267. பட் இது எவ்வளோ தூரம் போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 200 பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் 251 வரைக்கும் போவாங்க. இந்த 251 அப்படிங்கிறது 25,300ஓட ஹை 251. ஸோ மார்க்கெட் அவ்வளோ தூரம் போயிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணணும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம அங்கோடைய லெவல்ஸை சொல்லிட்டோம். பட் இங்கே மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே இறங்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே ப்ராப்பராக காலையில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 25,300 மைனஸ் ஒரு 135, அப்போ 25,300 மைனஸ் ஒரு 135 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,000. அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க 150க்கு வர போகிறாங்க அப்படிங்கிறது இங்கே ப்ராப்பராக இங்கேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போனா மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கீழே 150 வரைக்கும் வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. நம்ம அப்போ அங்கே என்ட்ரி எடுத்தாலே நமக்கு ப்ராப்பராக ஒரு ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் தான் 150 வரைக்கும் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணணும். சரி, மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.